நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க. இல்ல கரெக்ட் தான். நீங்க கேட்குற கேள்வி ரொம்ப நியாயமானதான். எஸ்ஏசிங்கிற டேரக்டர்கிட்ட ஏற்கனவே தொடர்புல இருக்கிற ஆட்கள் நம்ம பையன் வராரு, நம்ம பையன் அந்த டீம் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப இறந்து பண்ணல ஜெயசீலன், விஷால் கூட இருந்தார், ஜெயசீலன், கேசி குமார்னு ஒருத்தர் இருந்தாரு. முதலாக நீங்க இந்த விஜயோடைய அந்த உன்னால் முடியும்னு ஒரு கொடி இருந்துச்சு, அதெல்லாம் ஏற்றப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டத்துல தான். திருச்சியில சில பேர், கோயம்புத்தூர்ல ரொம்ப நல்ல டீம் அவங்க தான் இருந்தாங்க. அந்த டீம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப விவரிச்சு பேசல, விஜய் அதை சேட்டை பண்ணாம வச்சுக்கோங்களேன். சேட்டை நீங்க புரிஞ்சுக்கங்க. சேட்டை பண்ணார்னா தேவைப்பட விஜய் அடிப்பாங்க. ஒழுங்கா இருந்துக்க, குடும்பம்னா பொண்டாட்டி பிள்ளையோட ஒழுங்கா இரு அப்படிங்கிற அளவுக்கு கண்டிக்கக்கூடிய ஒரு டீம் அது. அந்த டீம் தான் இவரை நெறிப்படுத்தி ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் புஷியானந்த் உள்ள வரார். புஷியானந்த் என்ன பண்றாரு, வந்த உடனே இந்த டீமை காலி பண்றாரு. எப்படி காலி பண்றாரு? விஜய்க்கு சார் நீ சேட்டை பண்றதுக்கு நானே பண்றேன், என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ நான் பண்ணி கொடுக்குறேன்னு கிட்டத்தட்ட அந்த வேலைக்கு மாறுறாரு. இதை மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அப்ப விஜய் என்ன பண்ணுவாரு, நல்லா பண்றாமா இவனே வச்சுக்கலாம், பத்தெல்லாம் காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்றாங்க. உச்சபட்சமா அப்பாவே காலி பண்றாங்க. வெளியே போ, அப்பாவுக்கு என் கார்டு போட்டு அப்பாவே அமிச்சிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப கிட்டத்தட்ட விஜய் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில தன்னோட மனைவிக்கு துரோகம் செஞ்சுட்டு எப்படி வாழணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு எல்லாவற்றுக்கும் புஷியானந்த் பிரதானமான ஒரு மனிதராக இருந்துட்டார். அது முதல்ல. இப்ப கொஞ்ச நாளான பிறகு அந்த புஷியானந்தோட இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணினா இந்த தனிப்பட்ட விஷயங்களுக்காக வரவர் தான் ஜெகதீஷ். விஜய்க்கு வேறொரு நடிகையோட ஒரு பிரச்சனை வரும்பொழுது வேறொரு நடிகை கூட்டிட்டு வர வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஒப்பனா சொன்னா அதான் நடந்துச்சு, தொடர்ச்சியா நடக்குது. நீங்க சொல்றேன் நீங்க பேசுறது அப்படிதானே இருக்கு. நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க. இல்ல கரெக்ட் தான். நீங்க கேட்குற கேள்வி ரொம்ப நியாயமானதான். நீங்க ஏன்னா இது எல்லாத்தையும் நான் சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி ஜான் தான். ஏங்க ஜான் அவருக்கான வியூக வகுப்பாளர் தானே. அவர் எப்படி ஜான் நான் சொல்றேன் இல்லையா, இதே மாதிரி யூடியூப் சேனல்ல ஒரு முக்கியமான நபர் வச்சு ஜான் பழைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க அதனால தான் சொல்றேன், விஜய் உங்க சங்கீதா போட்ட மனுவோ இல்ல நயனாநாகேந்திரன் பேசுறதோ ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். விஜயுடன் எத்தனை நடிகர்கள் தொடர்பு தெரியுமா, யாரும் அந்த நடிகைகள் சொல்லி ஒருத்தர் பேசியிருப்பார். நீங்க அதே நபர் ஒரு 2 வீடியோ கழிச்சு பாத்தீங்கன்னா விஜய் மாதிரி ஒரு பிரபலமான நடிகரே கிடையாது, விக்ரவாண்டில 10 லட்சம் பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம், விஜய்க்கு 10,000 பேர் கூட மாட்டார்கள். எனக்கு ஃபர்ஸ்ட் புரியாது, இவங்க கட்சிக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு, ஏன் இப்படி மாத்தி பேசுறான்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதற்கு பிறகுதான் அவரே சொல்றாரு, இல்ல ஜானோட நான் கனெக்ஷன்ல இருக்கேன். எங்களோட அஜெண்டா இப்ப இருக்கிற அஜெண்டாங்கிறது புஷியானந்த காலி பண்ணணும். புஷியானந்த காலி பண்றதுக்கு தேவைப்படும் போது விஜய் சேர்த்து நான் காலி பண்ணுவேன். எனக்கு உண்டான சில இன்புட்ஸ் நீ கொடுக்கல, நான் கேட்கிற விஷயங்கள் நீ செஞ்சு கொடுக்கல அப்படின்னா நான் விஜயும் காலி பண்ணுவேன்ட்டு அவர் பேசின வீடியோ இன்னும் இருக்கு. எப்பயோ இதெல்லாம் பேசிட்டாங்க. ஆடியோ வீடியோ யூடியூப்லங்க, யூடியூப்ல இந்த நடிகைகள் குறித்து எல்லாம் பேசுனது இருக்கு. சோ இந்த இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜான் தான்.